நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இன்றைக்கும் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம் உள்ளத்திலே எவையெல்லாம் நினைத்து நாம் கலங்கிக் கொண்டிருக்கிறோம், எதை குறித்து நம் ஆவி கலங்கிக் கொண்டிருக்கிறது, எதை செய்வது என்று நாம் திகைத்து கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆராய்ந்து பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அதை மாற்றவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். தீபம் என்றால் வெளிச்சம். கர்த்தர் தந்த ஆவி தீபமாய் இருக்கிறது. அந்த தீபமாகிய வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட எல்லா இருளையும் நாம் கடந்து போய்விடுவோம். ஆம், நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நாம் மேல் உதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை முற்றிலும் அவருக்குரியவர்களாய் மாற்றுவார். எல்லாவற்றையும் மறைய செய்வார். Have a nice day. God bless you.